அடுத்த ஒரு சாதனை கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் அதிசயங்கள் என்று இயற்கையாக அமைந்த மரம், மேகம், பாறை, பழங்கள், காய்கள் ஆகியவற்றில் அல்லாஹ்வுடைய பெயர் அரபி எழுத்துக்கு இருப்பது போன்றும் மரம், பாறை போன்றவைகள் ருக்கு மற்றும் சஜ்தா செய்வது போன்று அமைந்திருக்கிறது என்று முஸ்லிம் மக்களால் நம்பவும் படுகிறது. மற்றும் இதை பிரிண்ட் செய்தும் வியாபாரம் செய்யப்படுகிறது. மேலும் சமீப காலமாக குழந்தைகளின் கைகள், கால்களில் அரபி எழுத்துக்கள் பிறந்து இது அதிசய குழந்தை என்றும் இமெயில் மூலம் பரப்பப்படுகிறது. இதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெரிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாதிரி அற்புதங்களையும் அதிசயங்களையும் காட்டி இஸ்லாம் வளர்க்க சொல்ல எங்கேயுமே. இஸ்லாம் வளர்ந்ததே அதனுடைய அழகான கொள்கைகளால், இஸ்லாம் வளர்ந்ததே அதனுடைய அற்புதமான கோட்பாடுகளால் தான் இஸ்லாம் வளர்ந்ததே தவிர இந்த மாதிரி அதிசயங்களை காட்டியோ அற்புதங்களை காட்டியோ இஸ்லாம் வளரல. இப்படி அதிசயங்களையும் அற்புதங்களையும் காட்டி இஸ்லாம் வளர்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதியும் கிடையாது. இந்த மாதிரி அதிசயங்களை சொல்லி இதுல அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படின்னு சொல்றதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. அதனால அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்து அரபில வந்து இலைகள்ல வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வருது, மரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் வருது அப்படிலாம் சொல்றீங்க. ஏன் ஓம்னு வருது? ஓம்னு தமிழ் எழுதி வந்திருக்குது, ஹிந்தியில ஓம்னு எழுதி மரத்துல வந்திருக்குது. உருளைக்கிழங்கு வந்து பிள்ளையார் மாதிரி இருக்குது, கத்திரிக்காய் வந்து சிவபெருமான் மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களும் காட்டுறாங்க எடுத்து. அப்ப அதையும் உண்மை நம்பிட முடியுமா? இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இயற்கையான படைப்பு. நம்ம எந்த கோணத்துல பாக்குறோமோ அந்த கோணத்துல நமக்கு தெரியும். நம்ம பார்க்கவும் சில சமயம் அதுக்கு உண்மையா மாதிரி தெரியவும் செய்யும். அதனால அப்படியே இருந்தா கூட இவற்றை ஆதாரமாக காட்டி நாம் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்றோ இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்றோ அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தீனில் இஸ்லாத்தை வளர்ப்பது கொள்கைகளை கோட்பாடுகளை வைத்துதான், அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை ஏகத்துவத்தை சொல்லித்தான் இஸ்லாத்தை வளர்க்கணுமே தவிர இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான விஷயங்கள் வச்சு இஸ்லாத்தை வளர்க்கிறது இஸ்லாத்தில் இடமில்லை.